ஸோ கைஸ் இதுதான் வந்து அந்த கூகுள் ஆட்சன்ஸ் வந்து பின் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட் வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் மேலே கரெக்டாக ஒரு 12 டேஸ் ஆச்சு. ஸோ ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே வந்துருச்சு. பட் மோர் தேன் 1 வீக் ஆச்சு. ஸோ அதான் கரெக்டாக வந்து 12 டேஸ் ஆச்சு எனக்கு வர்றதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து என்னோடய அட்ரஸ் எல்லாமே பின்னாடி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வரும் உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் பின் வந்து இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரிமூவ் த சைடு எட்ஜஸ். ஸோ இந்த சைடு எட்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பின் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட்சன்ஸில் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்சன்ஸில் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அண்டு ஸோ இதான் என்னோடய ஆட்சன்ஸ். நான் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து லாகின் ஆகிடுச்சு. இல்லைனா நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், யுவர் பேமெண்ட் ஆர் ஆன் ஹோல்ட் பிகாஸ் யூ நீட் டு வெரிஃபை யுவர் அட்ரஸ். ஸோ அதுதான் நம்ம வந்து அட்ரஸ் வெரிஃபை பண்ணுறது தான். அந்த பின் வந்து என்ட்ரு பண்ணோன்னா அந்த அட்ரஸ் வெரிஃபை ஆகிடும். ஸோ அந்த அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்குள்ளே அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ வெரிஃபை யுவர் பில்லிங் அட்ரஸ். ஸோ வி போஸ்டட் a pin to on 8 செப்டம்பர். ஸோ 8 செப்டம்பர் எனக்கு அனுப்பிச்சாங்க. எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா 20 செப்டம்பர் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இட் ஷுட் டேக் 2 to 4 வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபை அட்ரஸ் பை என்டரிங் த பின் வி சென்ட் டு யூ. ஸோ நம்ம வந்து பின் வந்து என்ட்ரு பண்ணணும் இங்கே. ஓகே, இங்கே வெரிஃபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் இது ஆட்சன்ஸில் இப்படி பண்ணலாம். இல்லைனா மெயிலில் வந்து டேரெக்டாக நீங்கள் வெரிஃபை அட்ரஸ் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ